விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. featuring a queen sacrifice, a back rank mate or a corridor mate. Bishop 2 TT. விளையாடுங்க சிறப்பு. Q2 FD. விளையாடுங்க சிறப்பு. Q2 G2. விளையாடுங்க சிறப்பு. Queen to Gandhi 2. A checkmate featuring the battery form with the bishop and a queen. Q2 F7. விளையாடுங்க சிறப்பு. Q2 F8. விளையாடுங்க சிறப்பு. அரசுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படாததுனால இந்த மாதிரியான ஒரு கைது வருது. Q2 D2. விளையாடுங்க சிறப்பு. ஏய் தீரன் 2 னு சொன்னா அவன் F6 னு சொன்னா கூட நீ யோசிக்க மாட்டியா? விளையாடுங்க சிறப்பு. சொல்றத அப்படியே கேட்டு ஆடாதீங்க, அது உங்க வேலை இல்ல. தன்னிச்சையா சிந்திக்கக்கூடியவர்களா யோசிக்கக்கூடியவர்களா வரணும். அதுதான் சதுரங்க விளையாட்டம். அதுதான் புதிர் பண்றோம். இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ் ஆகணும், அதை புரிஞ்சுக்கோங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொன்னாலும் அது சரினா தான் அதை ஆராய்ச்சி சரியான்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு அப்புறம் ஆடுங்க. அதுதான் இக்னைட்டிங் இண்டிவிஜுவல் மைண்ட் ஆன குளோபல் ஸ்கேல். ரூட் ஈவா 7 சரி விளையாடுங்க. ஏன் ரூட் ஈவா 7 சரின்னு ஆகுது? ரூட் ஈவா 7 ஆனா கிங் டு F8 இல்ல G8 தான் போக முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நகர் வேணா அதுக்கு அடுத்த நகர்ன்றத பொறுத்து தான் ரூட் ஈவா 7 சரின்றதா ஆகுது. அதை நல்லா உள் வாங்கிக்கணும். என்னது இல்லப்பா, விதிமுறைப்படி யோசிங்க, ஒழுங்கா யோசிங்க. Root F7. ரூட் F7 ஏன் ஆடக்கூடாதுன்னு ஷான் சொல்லுங்க. நல்லா தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. நல்லா இன்னும் யோசிங்கன்னு சொன்னா யோசிக்கிறது போயிடுமோ? அப்ப நான் இனிமே எதுவும் சொல்லல. நல்லாதான் யோசிக்கிறீங்களா? அது கிங் டு ஈவா 8 இல்ல, சரியா பார்த்து சொல்லுங்க. ரூட் ஈவா 8. விளையாடுங்க சிறப்பு. முதல் நகர்வு சரி, இரண்டாவது நகர்வு சரியில்லை. அது இரண்டாவது நகர்வு. எந்த யானை? எந்த யானை? ரெண்டு யானை. சிறப்பு. அதுதான். ஆடுங்க சரிதான். R1 E. என்ன லேக்கா பண்ற? மியூட்ல போட்டு விளையாட்டு சரிதான். என்ன யோசிச்சு இருக்க? ஒண்ணு ரெண்டுமே R1 E8 R1 E7 எவ்வளவு நேரம்?
யானை வெட்டினா செக்மேட். அந்த யானை எடுத்துடலாம். Queen to B7 double attack. Queen to B7 பகத் பியா தீரன் டியா B B7 Queen to B7 பகத் பாரதி அந்த B. பாரதி அந்த பியா. சரி விளையாடிடு. Rook to C8 Rook to C8 Queen to C8. அழகுடா. Master சொல்லுங்க. Bishop to B6 on Queen to B6 ஆனா அவங்க யானை வெட்டி முதல் நகர்வை சொல்லுங்கப்பா முதல்ல. Bishop to B6 Queen to B6 வேணா விதிமுறைப்படி வேணா. நான் சொல்றது வேணா. முதல் நகர்வே ஆரம்பம் சரியில்லை. வேணா விதிமுறைப்படி யோசிங்கன்னா எளிதாக கண்டுபிடிச்சு. Knight to C7 விளையாடக்கூடாது ஏன்னு சொல்லுங்க. நேத்து ஒரு கதை இன்னும் முழுசா முடிக்கல. இந்திரா சவுந்தரராஜனோட மௌனிக்க நேரம் நினைக்கிறேன். முடிச்சுட்டு நான் சொல்றேன். நல்லா இருந்தது. மந்திரவலை கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் டிடெக்டிவ் இது நல்லா இருக்கும். டீப் ஆஃப் சங்கல்ல வாய்ப்பு இருந்தா கேட்டு முடியுங்க. டிடெக்டிவ் டிகேவோட ஓசன் மர்டர்ஸ் அதை முடிச்சிட்டேன். அந்த புத்தகம் கேட்டு முடிச்சிட்டேன். சிறப்பா இருக்கு. மாஸ்டர் Queen to B ஆனா அவங்க நைட் நடத்திடுவாங்க. விதிமுறைப்படி யோசி. Knight to C4 ஆனா Queen to C3 ஆயிடுச்சு. Knight C4 போவாதுப்பா. இல்ல அவங்க Knight to D6 Knight to D6 Knight to D6 சரி. செக்மேட் இருக்கு. Mother checkmate or killer knight. ஆறுக்கு தான் அன்னைக்கே நான் விளக்கம் கொடுத்தேன்ல. 6 கிடையாது. மனப்பாடம் பண்ணாதீங்க. பண்ணலாம் தப்பு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. 6க்கும் 2க்கும் இருக்க வித்தியாசமும் சொன்னேன். விளையாடுங்க சிறப்பு. Queen to F8 Rook to D8 ஆடக்கூடாது பையன்னு சொல்லுங்க. Queen to D7 Queen to D7 தான் சரி. Rook D8 ஆனா அவங்க வெட்டிடுவாங்க. அந்த இடத்துல ரெண்டு பாதி D8 Rook to D8 சிறப்பு. அது டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிடுறீங்க. செக் மூலமா டிஃபெண்டரை புஷ் பண்ணிடுறீங்க பக்கத்து ஸ்கொயருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துடுறீங்க. Knight to E7 மடர். Knight to E7 சரி விளையாடிடுங்க. சிறப்பு. டயகனலை மந்திரி கட்டுப்படுத்திடுறாரு. அந்த இருக்கிற சதுரத்துல அரசருக்கு ஒரே ஒரு தாக்கத்தை நமக்கு தேவைப்படுது. அது நம்ம குதிரையை வச்சு கொடுத்துடணும். முடிஞ்சது.
சொல்லுங்க. லைக் ஆக்க மூட்ல போட்டு அவங்களால பேச முடியும். என்ன யோசிக்கிறீங்க? அந்த நகர்வு சரியானு யோசிக்கிறீங்களா இல்லைன்னா அந்த நகர்வு எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? என்ன யோசிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க? மாஸ்டர் எல்லாம் முடிச்சு இருக்கு. என்னப்பா என்ன ஆடிய மாட்டிக்கிறாங்க? என்ன பிரச்சனையோ அங்க விளையாடுவா இரு. சார் போன் ஷட் டவுன் ஆயிடுச்சு, கேட்க மாட்டேங்குதா? இங்க பிரேக் ஆயி தான் கேக்குது சார். சரி, கேக்குற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்து தள்ளுங்க. இப்ப நகர்வு தெரிஞ்சது இல்ல என்னன்னு. சார் என்ன சொன்னீங்க? கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குதுன்னா அம்மா கிட்ட சொல்லுமா, சரி பண்ணி கொடுப்பாங்க.